வணக்கம். 2027 நடக்க இருக்கக்கூடிய கேட் தேர்வை பற்றிய ஒரு முக்கியமான செய்தி இது. இது இப்போ இன்ஜினியரிங் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இன்னும் +2 படிச்சிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த செய்தியை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், 2027 கேட் தேர்வை சென்னை ஐஐடி நடத்துகிறது. விண்ணப்ப பதிவு ஆகஸ்டில் தொடங்கும். அடுத்த ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வை சென்னை ஐஐடி நடத்துகிறது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஐஐடி நடத்தும். 2027க்கான கேட் தேர்வை சென்னை ஐஐடி நடத்துது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஆகஸ்ட் 3வது வாரத்தில் தொடங்குகிறது. மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளில் சேர கேட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியம். ஸோ இந்த கேட் தேர்வு எதுக்கு அப்படிங்கிறதும் இதை பற்றி தெரியாத மாணவர்கள், புதுசாக கேள்விப்படுற மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பிஜி படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங்கில் எம்இ, எம்டெக் அப்புறம் எம்எஸ்சியும் படிக்கிறதுக்கு இந்த கேட் ஸ்கோர் முக்கியமாகுது சில இன்ஸ்டியூஷனில். அதே போல் ஒரு சில தனியார் கல்வி நிறுவனங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் கேட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்துகின்றன. மத்திய அரசின் ஒரு சில பொதுத்துறை நிறுவனங்கள் கேட் மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமனங்களையும் மேற்கொள்கின்றன. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு கேட் ஸ்கோரை அடிப்படையாக வச்சுட்டு அவங்க ஜாப் கொடுக்குறாங்க. ஸோ வெறும் பிஜி படிக்கிறது மட்டும் இல்லாமல் போஸ்டிங்க்கும் ஜாபுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கும் நமக்கு இந்த கேட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். கேட் நுழைவுத் தேர்வை ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு ஐஐடி அல்லது ஐஐஎஸ்சி இந்திய அறிவியல் நிறுவனம் நடத்தும். அந்த வகையில் வரும் 2027ஆம் ஆண்டில் கேட் தேர்வு நடத்தும் பொறுப்பு சென்னை ஐஐடியிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 2027 கேட் நுழைவுத் தேர்வுக்கான அறிவிப்பை சென்னை ஐஐடி நேற்று வெளியிட்டது. அதன்படி 2027 பிப்ரவரி 6, 7, 13, 14, 20, 21 ஆகிய தேதிகளில் சனி, ஞாயிறு 30 பாடங்களில் கேட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட இருக்கிறது. அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். இத்தேர்வில் புதிதாக ரோபோட்டிக்ஸ் அண்டு ஆட்டோமேஷன் பாடம் சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் இந்த தடவை சேர்த்துருக்காங்க. நம்ம இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போது கூட நம்ம கேட் சப்ஜெக்டாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான். கேட் சப்ஜெக்ட் இந்த 30 பாடம் சொல்கிறாங்கல்ல, அந்த பாடத்துக்குள்ளே நம்ம பிஇ ஆர் பிடெக் படிக்கிறது அடுத்து நம்ம பிஜி பண்ணுறதுக்கு, நான் சொன்ன மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து பாருங்கள், தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஆகஸ்ட் 3வது வாரத்தில் தொடங்க உள்ளது. இப்போ ஜூலை மாதம், ஆகஸ்ட் 3rd வீக்கில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். முழு விவரங்களையும் https:/gate2027.iitm அதாவது IIT Madras .ac.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் விரிவாக அறியலாம் என்று சென்னை ஐஐடி அறிவித்துள்ளது. ஸோ கேட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள், அதாவது இப்போ பிஇ ஆர் பிடெக் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கு முன்னாடி அதாவது 3rd இயர், 2nd இயர் கூட இந்த கேட் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸை பேரலாக பண்ணுறது நல்லது. வாழ்த்துக்கள். நன்றி.